வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழன். நான் உங்கள் நிஷாந்த். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஹவுஸ் கீப்பிங் என்ற ஒரு படம் தான். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் பிரபலமானவர் ஹரி பாஸ்கர் என்றவர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ஃபேம் லாஸ்லியாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு வெத்தியாக இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் லவ் எப்படி பண்ணுறா, ஸோ அந்த லவ் எப்படி, அந்த சுச்சுவேஷன்ஸ் எப்படி போகுது, இவன் எப்படி பார்த்த ஆள், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப்பில் ஃபெயிலியரான ஆள் எப்படி போகிறா, ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறா. ஸோ அது மாதிரி ஒரு இப்போ கரண்ட்டாக இருக்க ஒரு சிங்கிள்ஸ் என்ற படம் தான் இந்த படம். இப்போ நம்மளுக்கு செட் ஆக வேண்டிய ஒரு படம் தான் இந்த படம்னு சொல்லுவேன். ஸோ வாங்க ரொம்ப பேசாம இந்த படத்தோட ஆரம்பத்துக்கு போகிறோம். சார், இந்த படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2019 என்ற ஒரு காலேஜில் லாஸ்ட் டே என்ற ஒரு 2 கேங் இருக்கு. ஃபங்க்ஷன் மாதிரி லாஸ்ட் டே காலேஜ் 2 கேங்கு சண்டை போடுறாங்க. ஸோ அந்த சண்டை பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, கை சண்டைலாம் இல்லை, அப்படியே வார்த்தையில் அப்படியே லைட்டாக பேசிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லவ் மேத்தர் போல் நம்ம ஹீரோயின் லாஸ்ட்ல இங்கே உக்காந்துருக்க, நம்ம ஹீரோ ஹரிபாஸ்கர் இங்கே உக்காந்துருக்கேன், ஹரின்னு கூப்பிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 4 வருஷமா லவ் பண்ணியிருக்காங்க போல. நான் லவ்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அக்செப்டே பண்ணல. ஸோ நம்ம லாஸ்ட்டாக நீ என்ன சொல்கிறேன்னு கிஃப்ட் கேட்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, கிஃப்ட்டை வாங்கி தூக்கி போல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கேங்கு பிங்க் பாய்ஸு, இங்கே பார்த்தீங்களா பயமறியாத பாய்ஸ் ஒரு கேங்கு. சாரி, பயமறியாத கை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவு, அண்ட் பிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயின்ஸு அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா பாய்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கிஃப்ட்டை வாங்கி தூக்கி போக, ஸோ அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கோவப்பட அப்படியே மேலே பிரிட்ஜ், அதாவது பில்டிங் மேலே ஏறி என்ன சொல்லுவார் பார்த்தீங்களா, இந்த 4 வருஷத்துல உன்னோட அழகான பொண்ணை வாங்கி அழகான பொண்ணை லவ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ணி, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா உன் கண்ணு முன்னாடியே பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சு நல்லா வாழ்ந்து காமிக்கல, என் அப்பா சொக்கலிங்கம் மேலே சத்தியம்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க அப்பா பார்த்தீங்களா சொக்கலிங்கம் என்ற பேர். ஸோ அப்படியே 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சீனை காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மொத்த மாடியில இருந்து அழுவுற மாதிரி காமிக்கிறாங்க. பிரேமா பிரேமா நீ எங்கே போகணும் பிரேமா, எதுக்காக பிரேமா நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுற, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமா லவ் பண்ணி 4 வருஷமா சாரி 2 வருஷமா லவ் பண்ணியிருக்காங்க போல. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம். அது நம்ம பசங்களாம் வந்து சொல்கிறாங்க, டே நீ என்னடா டபுள் சைட் லவ்வா பண்ண, அப்போதான் தெரியாது அவர் 1 சைட் லவ்வா 2 வருஷமா பண்ணியிருக்காரு போல. அண்ட் அப்போ முன்னாடி ஃப்ரெண்டு சொல்ல, மேபி அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா, அங்கே போய் நம்ம ஹீரோ உடனே போய் பிரேமாவை பார்த்து கேட்க, பிரேமா என்ன சொல்கிறாங்க, டே லூஸு நான் 2 வருஷமா ஒரு டபுள் சைட் லவ் பண்ணுறேன்டா, நீ யார்தா கிளம்புறான்னு சொல்ல, நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி அங்கேருந்து கிளம்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணாமல் போக, அந்த நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவர் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தார், அண்ட் அவர் ஃப்ரெண்டு அந்த சூசைட் பண்ண விடலை. அண்ட் அப்படியே அங்கன்னு கட் பண்ணி வேறு சீனை காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்துச்சு, நம்ம சொக்கலிங்கம் ஐயாவுக்கு. அது அவங்க பையன் பிரேமான்னு லவ் பண்ண வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் ஃபுல்லாக பிரேமா ஒரு பாத்தெல்லாம் போட, வீட்டில் நம்ம ஹரிபாஸ்கர் நம்ம ஹீரோ நல்லா அடிவாங்க. அப்படியே அங்கன்னு கட் பண்ணி நம்ம ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ வேலைக்கு போகிறாங்க. ஸோ அந்த வேலை பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, வண்டி ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் வேலை போல. ஹவுஸ் கீப்பிங் ஆளுங்க இவங்க கூப்பிட்டுப்பாங்க வண்டி. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இருப்போம், ஹவுஸ் கீப்பிங் அசோசியேஷன் இல்லை ஆர்கனைசேஷன், அங்கே ஆளுங்க இருப்பாங்க. அந்த ஆளுங்களை கூப்பிட்டு போய் பெரிய பெரிய வீட்டுக்கு போய் வேலை செய்ய விடுவாங்க. கிளீனிங் வேலை அந்த மாதிரி வேலையை விடுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வேலை செய்கிறாரு, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த வேலையில் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போக. அண்ட் இங்கே சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட தங்கச்சியை போய் வேலைக்கு என்னது படிக்க காலேஜுக்கு விட்டுடு. ஸோ அந்த மாதிரி வேலையில் நம்ம ஹீரோட பார்த்துப்பாரு. ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணி வேறு சீனை காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சீனை நீங்கள் பார்த்தீங்களா நம்ம ஃப்ரெண்டு கேரக்டர் என்ன சொல்கிறா, டே என்னடா இன்ஸ்டாவில் போய் பிரியான்னு டைப் பண்ணுறா, நிறைய பொண்ணுங்க வருவாங்கண்ணே. ஸோ அங்கே ஒரு மெசேஜ் தட்டி விட, அவங்க காசு தருவாங்க, நீ போய் ஓப்பனாக போய் பாடுறா அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போய் அவங்க அப்பா ஃபோன் எடுத்து போய் பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சதுரம் அவங்க அப்பா பாத்ரூம்லேருந்து வராரு. ஸோ பாத்ரூம் இவர் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணார். ஸோ தூங்க போய் பார்த்தீங்கன்னா ஃபோனோட கேமரா ஓப்பன் இருந்துச்சு போல, பிகாஸ் கேமரா லைவ் தானே. ஸோ பார்த்துப்பேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாவில் காமிக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நான் பார்த்தீங்கன்னா தவளோட வந்து அவுத்து போட்டு நிற்கிறாரு. சாரி யாருக்குமே தெரியாது, பிகாஸ் அவங்க பையன் நினைச்சிட்டாரு, அவங்க அப்பா நினைச்சிட்டாரு பையன் தூங்கிட்டான், ஃபோன் இருக்கிறது பார்க்கல. ஸோ அப்படியே அவுத்து போய் காமிக்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணுறேன், எனக்கு 5000 ரூபாய் தரணும். ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெற்றி பண்ணிட்டாரு. ஸோ 5000 ரூபாய் இல்லை. ஸோ அதனால இவர் என்ன பண்ணாரு, அந்த ஹவுஸ் கீப்பிங் ஆளுங்க கூப்பிட்டு போங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங்காகவே போறாரு, ஹவுஸ் கீப்பிங்காக அந்த வேலைக்கே போறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மாதம் அட்வான்ஸு 10,000 ரூபாய் போல. ஸோ அந்த வேலையை போய் சேராரு. ஸோ அங்கே போயிட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு அப்படின்னா ட்விஸ்ட்டாக நம்ம ஹீரோயின் இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கே வேலை செய்கிற மாதிரி போயிடுறாங்க. ஸோ அந்த ஹீரோயின் வீட்டுக்கு வேலை செய்ய பார்த்தீங்கன்னா, நீ என்னடா இங்கே நீலாம் அப்படியே என்கிட்ட சபடெல்லாம் செஞ்சு என் வீட்டுக்கு நீங்கள் என்னது என்னோட அழகான பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிப்ப நல்லா வேலை செய்வேன்னு பார்த்தா, நீங்களே என் வீட்டுக்கு வந்து வேலை செய்கிறா. ஓகே சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே மன்னிச்சிடுங்க அப்படியே சொல்லிட்டு மேடம்னு கூப்பிட, நம்ம ஹீரோயின் ஓகே வீட்டு வந்து வேலை செஞ்சுக்கோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே அப்படியே வேலை செய்கிறாங்க.
நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, வீட்ல அவருக்கு ஐடி வேலை வந்த மாரி தான் சொல்றாங்க. ஹவுஸ் கீப்பிங் வேலை போறேன்னு யாருக்கும் சொல்லவே இல்ல. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் போகப்போக பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல போய் நம்மளோட ஹீரோயின் என்னது ப்ரொஜெக்ட் பண்றாங்க பிரசன்டேஷன் மாரி. அப்போ பார்த்தீங்கன்னா, பிரசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, லேப்டாப் வேலை செய்யல. ஓகே மொபைல்ல பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, மொபைலோட சர்ச் ஹிஸ்டரி ஃபுல்லா அந்த பித்து படமா இருக்கு. ப்ளூ ஃபிலிம்ஸ். ஸோ இத பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆளுங்கலாம் சிரிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, நேத்து நம்ம ஹீரோக்கு இத்தன ஃபோன் தந்தோம். அவன் தான் வேலை பண்ணி வச்சோம். டென்ஷனா வீட்டுக்கு போறாங்க. ஸோ வீட்டுக்கு போனோனே பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க கூப்பிட்டுருக்காங்க போல. ஃப்ரெண்ட்ஸ்னா வேற யாருமே இல்ல. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த பிங்க் பாய்ஸ் தானே அவங்க கேங். ஸோ அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பா, பில்டிங் மேல ஏறி சபா நான் இவளோட பெரிய ஆளா கல்யாணம் பண்ணிப்பேன். வாழ்க்கையில செட்டில் ஆக இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எங்க பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்றாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு மனசாட்சி இருக்கு. இல்லன்னு சொல்லி ஒரு பீட்டர் இங்கிலாண்டோட நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கி தராங்க நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அங்க நல்லா ஸ்டைலா உக்காந்து இருக்காங்க அதே பார்ட்டில. சடன்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி சொல்றாங்க, இவ இன்னும் துபாய்லாம் போல, என் வீட்ல வேலைக்காரன் தான் இருக்கா அப்படின்னு தபால்னு ஒரு பலார்னு நம்மளோட ஹீரோவை அடிக்க அப்படியே அங்கேருந்து வேலையெல்லாம் செய்கிறாரு. கில்லிங் வேலை எல்லா வேலையும் அவர் தான் செய்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ டான்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிங்க் பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சப்போர்ட் பண்ணாமல் ஹீரோவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டம் மாதிரி வந்து கேட்குறாங்க, நீ என்னோட மொபைலில் பான் படம் பார்த்தா அதனால தான் டென்ஷன் ஆயிட்டு அப்படி சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ என்ன சொல்கிறாங்களா, நான் ஒன்றும் பார்க்கல, உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ லிங்க் வந்துச்சு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி சும்மா உள்ளே போனேன், லிங்க்கு கிளிக் பண்ணி உள்ளே போனால் பார்த்தீங்களா ஐஃபோன் ஃபோனு எனக்கு யூஸ் பண்ண தெரியல, அது வேற ஏதோ லிங்க்ல கூப்பிட்டு போயிடுச்சு. ஸோ அப்படின்னு அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கிட்டு நான் சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் தெரிய வந்துச்சு, ஐயோ நம்ம மேலே தான் தப்பு, அந்த வாட்ஸ்அப் குரூப் மேலே தான் தப்பு அப்படியே சொல்லி அங்கே கட் பண்ணிடுறாங்க. அப்படியே அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வேவ் நடந்துச்சு, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகுறாங்க. அப்படியே ஒரு பெஸ்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிறாங்க. ஸோ அப்படியே அங்கன்னு கட் பண்ணி வேற சீனை காமிக்கிறாங்க. இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. அண்ட் பொண்ணு பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு நம்ம யார் நம்ம ஹீரோயினும் போகிறாங்க. அண்ட் அவர் மட்டும் இல்லாமல் அவன் ஹீரோட ஃபேமிலி போகிறாங்க. அண்ட் ஹீரோயின் நம்ம ஹீரோவும் போகிறாங்க பொண்ணு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செத்தார மாதிரி தான் இருக்குது. அண்ட் அப்படியே வேறு சீனை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஹீரோ இங்கேடா வேலைக்கு வராங்க. நம்ம ஹவுஸ் கீப்பிங் வேலையை பார்த்துக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போக போக போகிற பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வந்துச்சு, இவன் நம்மளுக்கு காலேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம இவன் தான் சாப்பாடு செஞ்சு தந்திருக்கா, ஏதோ அல்வா மாதிரி செஞ்சு தராங்க, ரொம்ப பிடிச்சி. ஸோ அப்படியே அங்கே சீன் என்ன ஆகுறா, பெஸ்டி ஆகுறாங்க. ஒரு மாதிரி ஓரளவுக்கு பெஸ்டி ஆகுற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன ஆக்சுவலாக மொத்த மாடி டெரஸில் போய் நம்ம ஹீரோவும் பேசிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்க, லவ் யூ மேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே லவ் யூ மேன்னு கேட்டோடனே நம்ம ஹீரோ அப்படியே அங்கேருந்து ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி ஏதோ பேசிக்கிறாங்க, என்னடா லவ் யூ மேன், உன்ன மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு ஒரு மாதிரி கிடைக்க மாட்டா, நீ எப்பவுமே என்னோட பெஸ்டின்னு சொல்ல. ஆனால் இந்த பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கார்டில் கேட்கவே இல்லை. பிகாஸ் அவர் அந்த சீன்லேருந்து எப்போ போய் தான் லவ் யூ மேனு மட்டும்தான் கேட்டுச்சு. அதில் அப்படின்னா நினச்சாங்க நம்ம ஹீரோயின். ஸோ நம்ம ஹீரோ என்ன நினச்சிட்டாங்க, ஹீரோயின் நம்மளை லவ் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓடி போகிறாங்க. ஓடி போனது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு பார்த்து வச்சுருப்பாங்களே, அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்களா, எனக்கு உன்னை பிடிக்கல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படியே விட்டுலான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ நினச்சாங்க நம்ம ஹீரோயின் லவ் பண்ணுறாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கட வேற விஷயம் வர, அவங்க பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும், நம்ம ஹீரோ வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றிருக்கா, நம்மளோட வாழ்க்கையில் லவ் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அவங்க ஆஃபீஸ்லேயே ஒரு பையன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரூத் விட்டுருப்பான். ஸோ அந்த பையனுக்கே நம்மளோட ஹீரோ சார் நம்ம ஹீரோயின் ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ அங்கே போய் லவ் பண்ணால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இங்கே பெஸ்டின்னு நினச்சி தான் பேசிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லவ்னு நினச்சி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் கிட்ட பேசணும், வீட்டுக்கு வான்னு சொல்கிறேன். ஸோ அந்த வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் லவ் பண்ணுற ஆள் ஆனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இதை கேட்டால் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலே கூப்பிட்டு போய் பேசிக்கிறாங்க, நீ என்ன தானே லவ் பண்ணுற, என்னது நீ அன்னைக்கு கூட லவ் யூ மேன்னு சொன்ன. அப்போ நம்ம ஹீரோயின் சார் லவ் யூ மேன்னா லவ் யூன்னு அர்த்தம் இல்லை, ஐ லவ் யூ சொன்னடா, லவ் யூ மேன்னா நீ என்னோட பெஸ்ட்டு, நீ கூட எனக்கு எல்லோ ஆர்ட் தானே அனுப்புனேன். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ எனக்கு எல்லோ ஆர்ட் தானே அனுப்புனேன், நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு பெஸ்டிடா, ரெட் ஆர்ட் அனுப்பிட்டானா லவ் அப்படிலாம் சொல்ல. அது இதெல்லாம் கூட இருக்கா, இல்லை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காலில் விழுந்து லவ் யூ, நான் உன்னை சத்தியமாக லவ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்ல. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே உன்னை லவ் பண்ணலே இல்லை, பெஸ்டியாடாக இருக்க, நீ எப்பவுமே எனக்கு பெஸ்டி தான் அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோ இப்படி ஹீரோயின் பின்னாடி போயிட்டே இருக்க மாதிரி கெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் வருது. ஆனால் அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் இருப்பாங்களே உண்மை லவ்வர், நம்ம ஹீரோயின் லவ் பண்ணுற ஆள். ஸோ அப்படியே சண்டை வழக்கு. ஸோ இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்களா இதுக்குள்ளே இவர் பெஸ்டியாக இருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவுக்கு ஏற்கனவே அந்த ஐடியில் அவங்க கூடயே ஒரு ஆஃபீஸ் வேலை செய்கிற மாதிரி
செஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கடா போய் வேலை செய்றாரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் நிறைய ஆள் இருப்பாங்க லவ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஒரு சண்டை நடக்குது. 5 பேர் இங்கே ஒருத்தர் சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோட கேங்கு அவங்களும் பயப்படாத ஒரு கேங் இருக்குமே. ஸோ அவங்க 2 பேருமே சண்டை போடுறாங்க. சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸோட கேங் நல்லா அடி வாங்குறாங்க. அது ஒரு போலீஸ் கேஸ் ஆகுது. போலீஸ் கேஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க யார் மேலே தப்பு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே தான் தப்புன்னு சொல்ல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியே ரோடு நின்று அசிங்கமாக திட்டுறாங்க. நீ என் வீட்டில் வேலை செஞ்சவங்க தானே, பாத்ரூமை க்ளீன் பண்ண வாங்கிட்டு எப்படி என் பெட்ரூமை ஷேர் பண்ண முடியும் நம்ம ஹீரோயின் அசிங்கமாக கேட்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மா அப்பா, அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா, ஹீரோட அம்மா அப்பா அங்கே நிற்க. ஸோ அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சோகமாயிட்டாங்க நம்ம ஹீரோ. நம்ம 2 பேருமே அப்பா அம்மா கூட. ஸோ அப்படியே அங்கேருந்து அப்படியே லைஃப் மூவ் ஆன் ஆகிடுது. அண்ட் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் சோகமாக இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ அது பேரில் நடக்க போகிற பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சரி நம்ம ஹீரோ இல்லை நம்ம ஹீரோயின் அந்த ஹீரோயினோட லவர் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே பாருக்கு போகிறாங்க. ஸோ பாருக்கு போய் நீங்கள் பார்த்தீங்களா இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோ இல்லை ஆக்சுவலி அந்த லவர் இருப்பாங்களே, லவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருக்காங்க போல வேற போல. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரிய வருது. அது கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகுது. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அப்போதான் புரிய வருது. நிறைய மாடர்ன் ஜென்ரேஷன் சொன்னோம். இதே மாதிரி தானே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி நிறைய பண்ணோம். மாடர்ன் ஜென்ரேஷன் கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப் சிச்சுவேஷன்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஜென்ரேஷன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயினுக்கு பிடிக்காது. அதே மாதிரி தானே நம்ம அன்னைக்கு நம்ம ஹீரோ கிட்ட சொன்னோம் மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு வாடா, லவ் அதான் எல்லோ அதான் வேற, ரெட் ஆர்ட் தான் வேற அப்படி சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னு நம்ம ஹீரோயினுக்கு இப்போதான் தெரிய வருது நம்ம பண்ணது தப்பு. ஸோ இதுக்கப்புறம் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ போய் பார்க்குறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹவுஸ் கீப்பிங் கம்பெனியை போட்டு வாங்கியிருக்கிறப்பல ரிலீஸுக்கோ ரெண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வேலை செட் ஆகலை. ஸோ இங்கே அந்த ஹவுஸ் கீப்பிங் கம்பெனியை இவர் எடுத்து ரன் பண்ணுறாமனு இருக்காங்க. ஸோ ஹவுஸ் கீப்பிங் ஆர்கனைசேஷன் எங்கே இவர் அந்த வேலை செஞ்சார். ஸோ அதே பார்த்தீங்கன்னா அதை எடுத்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க 4 ஃப்ரெண்ட்ஸு அந்த மரியாதை பாய்ஸ் அவங்களாம் போட்டு இந்த கம்பெனி ஆர்கனைஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்போக்கு நம்ம பையனுக்கு பார்த்தா சின்ன சண்டை என்னன்னா என்ன சொல்கிறாங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்பா பார்த்து நீங்கள் இந்த கம்பெனியை ரன் பண்ணுங்க, நாங்கள் இதே ஃப்ளோரில் மேலே ஒரு கேமிங் ரூமை போட்டு நாங்கள் ஒரு கேமிங் நிறைய ஒரு ஷோரூமா நான் கேமிங் ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு இருக்கு ப்ளே டைம் உங்கள் 1 ஹவருக்கு ஒரு 200 ரூபாய் அது மாதிரி போட்டு நாங்கள் ரன் பண்ணலான்னு இருக்காங்க. இதை கேட்டோன்னே நீங்கள் கேமை விளையாட போறீங்களா இல்லை மற்றவங்களுக்கு கேம் தர போறீங்களா, எங்களுக்கு தெரியும்டா உன்னை பற்றின்னு அவங்க அப்பா சும்மா அடிக்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரிட்டன் என்ட்ரி தர. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே பேசிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் கடைசியில் அதே மாதிரி தான் ஹீரோ அப்படியே இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் இதுக்கப்புறம் உங்கள் பின்னாடியே வர மாட்டோம் நம்ம ஹீரோ சொல்ல. இல்லை நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க எனக்கு நீ வரணும், நீ இதை எப்பவுமே என் பின்னாடி வரணும் அப்படி சொல்ல. அதுக்கப்புறமா அப்படியே லவ் செட் ஆக அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்துக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹாப்பி எண்டிங்கில் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் பிடிச்சுன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ மக்களே. அண்ட் இந்த மாதிரி படம் நிறைய இருக்கு. ஸோ உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம்.